சாதித்து காட்டிய மாற்றுத்திறனாளி மாணவி. உடலில் எந்த குறை இருந்தாலும் மனதளவில் தைரியம் இருந்தால் நாமும் கல்வியில் சாதனையாளர் ஆகலாம் என்பதற்கு உதாரணமாக +2 பொதுத் தேர்வில் 600க்கு 565 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். காஞ்சிபுரத்தில் உள்ள கணேஷ் நகர் பகுதியைச் சேர்ந்த நெசவாளியான ஜெயக்குமார் பிரேமா தம்பதியருக்கு மூத்த மகளாக பிறந்தவர் காவியா. பிறவியிலேயே பார்வை குறைபாடுள்ள இவர் சென்னை தேனாம்பேட்டை சிறுமலர் பார்வையற்றோர் சிறப்பு பள்ளியில் படித்து வந்தார். இந்நிலையில் காவியா நடந்து முடிந்த +2 பொதுத் தேர்வில் 600க்கு 565 மதிப்பெண்கள் பெற்று காஞ்சிபுரம் மாற்றுத்திறனாளிகள் மாணவர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். மனதைரியத்துடன் சாதித்து காட்டியிருக்கிறார் இந்த சாதனை மாணவி. வணக்கம், என் பேர் காவியா. நான் சென்னையில் தான் படித்தேன். என் ஸ்கூல் பேர் வந்து லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் த பிளைண்ட். நான் வந்து 12th 565 மார்க் எடுத்திருக்கேன். இந்த அளவு கொண்டு வந்த என் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. என் பேரண்ட்ஸ் என்னை இந்த மாதிரி ஊக்குவிச்சதால் தான் என்னால் இப்படி படிக்க முடிஞ்சுது. நான் சென்னையில் படித்ததில் என்னை கூட்டு வந்து அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. 10th நான் 442, 11th 539, இப்போ 12th 565. என் டிஸ்ட்ரிக்டில் டிசபிள் இதில் வந்து நான் ஃபஸ்ட்டில் இருக்கேன். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. டீச்சர் சொல்லி கொடுக்குறத அன்னன்னைக்கு பாடத்தை நான் அன்னன்னைக்கு படித்து நோட்ஸ் எடுத்து படிப்பேன். அது மாதிரி எக்ஸாம் டைமில் எனக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு. 1 மணி வரைக்கும் கூட இப்போ படிச்சிருக்கேன் உட்காந்து. ஏர்லி மார்னிங் படிப்பேன் எழுந்து. அப்புறம் பேரண்ட்ஸ் எனக்கு ஊக்குவிச்சாங்க. டீச்சர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க படிக்கிறதுக்கு வந்து மனதைரியம் இருந்தால் போதும். இந்த மாதிரி எந்த குறைபாடு இருந்துச்சுன்னா படிக்க முடியாது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நம்மளால் படிக்க முடியும் அப்படின்னு நினச்சாலே போதும், நம்ம படித்து முன்னாடி வரலாம். அதுக்கு நானே ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஹையர் ஸ்டடீஸில் BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுக்கலான்னு இருக்கேன். ஃபோன் பார்க்குறது தப்பு கிடையாது, ஆனால் வந்து அது நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். இப்போ நான் கூட ஃபோன் யூஸ் பண்ணுவேன் தான், இல்லைன்னு சொல்லலை. எங்கள் டீச்சர்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் லெசன்ஸ்லாம் அனுப்புவாங்க. அதை நான் கேட்டு படிப்பேன். நாங்கள் நிறைய ரெக்கார்ட் பண்ணி தான் படிப்போம். இருக்கு எல்லாரும் படிப்பு தான் நம்மளுக்கு வந்து லைஃப் லாங் வரும். படிக்கிற டைம்ல படிக்கணும். நம்ம படிச்சா மட்டும்தான் நம்மள ஃபேமிலியை பார்த்துக்க முடியும். இந்த சொசைட்டிக்கு நிறைய ஹெல்ப் பண்ண முடியும். நம்ம வந்து தைரியமா இருக்க முடியும். அதுவும் இல்லாம இப்ப எங்களை மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே படிச்சா மட்டும்தான் நம்மளால இந்த சொசைட்டில வேலை கிடைக்கும். நம்ம ஏதாவது பண்ண முடியும். சொசைட்டில நல்லா இருக்க முடியும். என் ஸ்கூல் 100 ஆண்டுகள் கடந்திருக்கு. என் ஸ்கூலுக்கு ஸ்டாலின் சார் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் MLA போஸ்டிங்ல இருந்து இருந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் முன்னாடி இருக்கிற சீஃப் மினிஸ்டராக இருந்த வரைக்குமே வந்துட்டு இயர்லி எப்பயுமே வந்து எங்களை ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்யூ சார். என்னுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்குமே நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்.